ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி நாங்கள் ருமானி சேமியாவுடைய தம்கே சேமியான்னு சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பால் பாக்கெட் நான் 5 பால் பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். 2 பாக்கெட்டுங்க. அது 2 பாக்கெட் சேமியாவுக்கு 5 பால் பாக்கெட்டு நான் வாங்கினது. அது நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ருமானி சேமியா கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டு, கொஞ்சமாக நெய் போட்டு நிறையா எண்ணெய்லேயே ரீஃபண்ட் ஆயில் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வந்த வரைக்கும் எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா பாருங்கள் எப்படி வறுக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்லோலியே வச்சு வறுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் எப்படியோ எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறின பிறகு வறுத்து வச்சுக்கிட்டு தூள் பண்ணிவிட்டு ஆறின பிறகு தூள் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா இந்த பால் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க. பச்சை வாசனை நல்லா திக்காகணும். அப்புறம் நல்லா கொஞ்சம் திக்கான பிறகு சர்க்கரை போடணும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ இனிப்பு நீங்கள் பார்த்துட்டு சர்க்கரை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ இனிப்பு உங்களுக்கு அதுலேயே வரும். நான் இதில் கோவா கூட போடுவேங்க. அதனால் நான் பார்த்து தான் போடுவேன் சர்க்கரை. எனக்கு இது ஒரு 1/2 கிலோ சர்க்கரை எனக்கு பிடிச்சிது. 2 பாக்கெட் சேமியாவுக்கு, ருமானி சேமியாவுக்கு 2 பாக்கெட் சேமியாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எனக்கு இதாகிடுச்சு. அப்புறம் கலரு இது ரெட்டு கலருங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது போட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு ரெட்டு கலர் தான் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அது ரெட் கலர் இருந்தால் தான் அதுக்கு நல்லா பொருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். இன்னும் நல்லா திக்காகணுங்க. அந்த பால் திக்கு ஆக ஆக கலர் கூட மாறும். நல்லா அப்படியே உங்களுக்கு மலையாக மேலே ஆடையாக நிற்கும். அது நாங்கள் காய்ச்சிக்கிட்டே இருந்தால் ஆடை மாதிரி நின்றால் அதே நல்லா சுண்டை காய்ச்சி வரணும். இப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் 1/2 மணி நேரம் ஸ்லோலியே வச்சு அப்படியே நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்படி வந்திருக்கு பாருங்கள். கலரும் வந்துச்சு, திக்கும் ஆயிடுச்சு. மேலே ஆடை இருந்ததெல்லாம் நல்லா கோவா மாதிரி வந்துச்சு. அப்புறம் இந்த சேமியா வறுத்து வச்சுருக்குறோம்ல, அதை கொஞ்சம் தூள் பண்ணி, கொஞ்சம் லைட்டாக தூள் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே அந்த பால்லையே போடுங்க. போட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும். நாங்கள் எல்லா சேமியாவும் போட்டுடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து வச்சா தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சும்மா ஒரு 2 கிண்டி அப்புறம் மூடி வச்சிடணும். பாருங்கள் கலரு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ரொம்ப டார்க்காக தெரியுது இந்த வீடியோவில். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ டார்க் இல்லை. அது நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சுட்டு திறந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கோவா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டுடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே கிண்டி எல்லா பக்கமும் கோவா போய் அது வரைக்கும் பாருங்கள். கலர் இதில் கோவா போட்டோன்னே கலர் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு டார்க்காக தெரியுது, ஆனால் டார்க் இல்லை. அது வீடியோவில் எப்படி தெரியுதோ எனக்கு டார்க்காக தான் தெரியுது. ஆனால் கலர் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கண்டெய்னர் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். கட் பண்ணி நல்லா வறுத்துட்டு மேலே போட்டு தூவி அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சுவையான ஹெமாமி சேமியா ரெடி. சூப்பரான டேஸ்ட்டுங்க. இது அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.